morning all. Okay. Today's our topic is translocation. Okay. Okay. So first of all, translocation nale enadhu? Yes, moving from one place to another. Avladhan translocation. So enna point of view la paaka porom appadina regarding your environment. Okay-ங்களா? So அந்த உங்களுக்கு வந்து கன்சர்வேஷன் பர்பஸ்ல இந்த டிரான்ஸ்லோகேஷன் என்ன இல்ல இது வரைக்கும் நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம், எதுக்காக பண்றோம், இதனால வர யூசஸ் என்ன, சேலஞ்சஸ் என்ன, அதெல்லாம். ஓகே. ஸோ why it is in news? ஓகே. ஸோ ரீசெண்டாக பார்த்தீங்க அப்படின்னா யூனியன் மினிஸ்ட்ரி வந்துட்டு என்விரான்மெண்ட் மினிஸ்ட்ரி ஹேவ் அப்ரூவ் எதுக்கு டிரான்ஸ்லோகேஷன் ஆஃப் டைகர்ஸ். ஓகேங்களா? ஸோ டைகர் எங்க இருந்து எங்க டிரான்ஸ்லோகேட் பண்ண போறாங்க? தடோபா அந்தரி ரிசர்வ் 1, தென் பென்ச் ரிசர்வ். ஓகேங்களா? ஸோ இந்த ரிசர்வ்ஸ் 2ல இருந்து தென் போத் ஆர் லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? அங்க இருந்து அதை சயத்ரி டைகர் ரிசர்வ்க்கு மாத்த போறாங்க. அண்ட் சயத்ரி டைகர் ரிசர்வ் ஆல்சோ லொகேட்டட் இன் மகாராஷ்டிரா. ஓகேங்களா? ரைட். ஸோ ஒரு நேஷனல் பார்க்கு டைகர் ரிசர்வ்ன்ற பெர்ஸ்பெக்டிவ் எப்போ வந்தாலுமே, ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது எல்லாமே ப்ரிலிம்ஸ் பெர்ஸ்பெக்டிவ். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த மாதிரி எப்போ டாபிக்ஸ் வந்தாலுமே அதில் நீங்கள் என்ன பார்க்கணும் அப்படின்னா, ஸோ லொக்கேஷன் ஃபர்ஸ்ட். ஓகேங்களா? ஸோ எந்த ஸ்டேட்ல வந்துட்டு இருக்கு. ஓகேங்களா? ரைட். தென் சம்டைம்ஸ் உங்களுக்கு வந்துட்டு கிராஸ் ஸ்டேட்டா வருது. ஓகேங்களா? 2-3 ஸ்டேட்ஸ் மிக்ஸ்ல வருது அப்படின்னா என்னென்ன ஸ்டேட் கவர் ஆயிருக்கு. ஓகேங்களா? ரைட். தென் நெக்ஸ்ட் திங் ரிவர்ஸ். ஓகேங்களா? ஸோ எப்பயுமே ரிவர் நோட் பண்ணி வச்சுக்கணும் அதில். ஓகே. தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் எனி என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ், அதாவது அதுக்குன்னு எனி ஃபிளாக்ஷிப் ஸ்பீசிஸ் இருக்கானும் பார்க்கணும். அது போக ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் இல்லை என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸ் அங்கே இருக்கான்னு பார்க்கணும். இல்லை நார்மலாக தான் இருக்குது அப்படின்னா ஓகே. பட் இது ரொம்ப ஸ்பெசிஃபிக்காக சில நேஷனல் பார்க்குக்கெலாம் இருக்கும். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு நம்ம நோட் பண்ணி வச்சுக்கணும். ரைட். ஓகே. ஸோ இப்போ ஏன் இது பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த சயத்ரி டைகர் ரிசர்வ் வந்துட்டு இட்ஸ் ஆக்சுவலி ரிச் ஹேபிடேட். ஓகேங்களா? நல்லாவே ரிச்சான ஹேபிடேட் தான். பட் பெருசாக டைகர் பாப்புலேஷன் இல்லை. ஓகேங்களா? ஸோ ப்ரீடிங் டைகர் பாப்புலேஷன் இல்லை. சுத்தத்துக்கே டைகர் இல்லைன்னு கிடையாது, இருக்கு. பட் ஒரு 3 மேல் டைகர் அலோன் இட் வாஸ் ஸ்பாட்டட். ஓகேங்களா? ஸோ கேமராவில் வந்துட்டு 3 மேல் டைகர் தான் இருந்துச்சு. ஸோ தே ஆர் கோயிங் டு இன்ட்ரடியூஸ் டைக்ரஸ். ஓகேங்களா? ஸோ ப்ரீடிங் பாப்புலேஷன் இல்லைன்றதுனால 2 டைக்ரஸ் மட்டும் அங்கே இன்ட்ரடியூஸ் பண்ண போகிறாங்க. ஓகே. ரைட். ஸோ இது வந்துட்டு NTCA ஹவ் ஆல்ரெடி ரெக்கமெண்டட் இன் 2023. ஓகேங்களா? இந்த அப்ரூவல் வந்துட்டு 2023லே பண்ணிட்டாங்க. பட் இனிமே தான் பண்ணவே போகிறாங்க. ஓகேங்களா? ரைட். ஓகே. ஸோ இப்போ இந்த ரெக்கமெண்டேஷன் யார் கொடுக்குறாங்க? NTCA. ஸோ NTCA ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா வைல்ட் லைஃப் இன்ஸ்டிடியூட் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா? ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க? இவாலுவேஷன் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ ரெக்கமெண்டேஷன் கொடுத்ததுக்கு அப்புறமா இவாலுவேஷன் பண்ணணும். இவாலுவேஷன் பண்ணதுக்கு அப்புறமா தான் மினிஸ்ட்ரி வந்துட்டு அப்ரூவல் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான் இப்போ நியூஸ்ல வந்தது, மினிஸ்ட்ரி அப்ரூவல் கொடுத்தது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் ஒன், வாட் இஸ் டிரான்ஸ்லோகேஷன்? மூவிங் அனிமல்ஸ் ஃப்ரம் ஒன் ஏரியா டு அனதர். ஓகே. ஸோ இட் இஸ் அ கிரிட்டிக்கல் கன்சர்வேஷன் ஸ்ட்ராட்டஜி. ஓகே. ஸோ இதை எதுக்காக நம்ம பண்ணுறோம்? ஸோ மேஜரான ரீசன்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 1 ஃபார் லாங் டைம் சர்வைவல் அண்ட் ஹெல்த். ஓகேங்களா? ஸோ ஹெல்த் நல்லா இருக்கணும், எக்கோசிஸ்டம் நல்லா இருக்கணும். ஓகேங்களா? இல்லை அனிமல் வந்துட்டு ரொம்ப வருஷம் வாழணும் அப்படின்றதுக்காக மட்டும்தான் நம்ம மேஜராக என்ன பண்ணுவோம்? டிரான்ஸ்லோகேட் பண்ணுவோம். ஓகே. ஓகே. ஸோ மேஜர் ரீசன்ஸ். ஓகே. ஸோ எதனால வந்துட்டு நம்ம மேஜராக வந்துட்டு டிரான்ஸ்லோகேட் பண்ணுறோம்? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் ஆஃப்டர் லோக்கல் எக்ஸ்டென்ஷன். ஓகே. ஸோ இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம்னா ரீசன்ஸு, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா? ஸோ அந்த எக்ஸாம்பிள்ல இதுக்கு முன்னாடி நடந்தது என்னென்ன. ஓகேங்களா? அந்த மாதிரி. ரைட். அண்ட் அதில் இம்பார்ட்டண்ட்டாக ஏதாவது கவர் ஆகுது. இப்போ இதில் சரிஸ்கா அப்படின்னா சரிஸ்கா ரிலேட்டடாக ஒரு 4 வார்த்தை. ஓகேங்களா? அந்த டைகர் ரிசர்வ் ரிலேட்டடாக. ஓகே. ஸோ ஆஃப்டர் எக்ஸ்டென்ஷன், ஸோ எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா சரிஸ்கா டைகர் ரிசர்வ் 2008ல் வந்துட்டு அங்கே டிரான்ஸ்லோகேஷன் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணாங்க. ஓகேங்களா? ரைட். ஸோ இது எதனால வந்துட்டு இந்த அளவுக்கு அங்கே டைகர் பாப்புலேஷனே இல்லாமல் போச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் திஸ் ஏரியா. ஓகே. திஸ் இஸ் ஆல்வார் டிஸ்ட்ரிக்ட் ஆஃப் ராஜஸ்தான். ஓகே. ரைட். ஸோ வித்தின் ராஜஸ்தான் ரேஞ்ச் தான், அது தள்ளி இல்லை. ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுதா, இட் இஸ் நியர் உங்களோட ஆரவல்லி ரேஞ்ச் கிட்டக்க இருக்கு அண்ட் டெசர்ட் கிட்டக்க. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கு வந்துட்டு மிக்ஸ்டாக இருக்கும், ட்ரை டெசிடிவஸாக இருக்கும் இந்த ஏரியா. ஓகே. அண்ட் அந்த ஏரியாவில் வந்துட்டு நம்மளுக்கு டைகர்ஸ் இருந்துச்சு. பட் ஹண்டிங்னால, மேஜர் ரீசன் ஹண்டிங். ஸோ அந்த ஏரியாவே என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ மகாராஜா ஆஃப் ஆழ்வார். ஓகே. ஸோ அவங்களோட ஹண்டிங் கிரவுண்ட் அது. ஓகேங்களா? ஸோ போர் அடிச்சிச்சு அப்படின்னா மகாராஜா வந்துட்டு அங்கே போயிட்டு he will hunt. ஓகே. they have a palace over there only for this. அதாவது போர் அடிக்கிற டைம்ல அங்கே போய் ஸ்டே பண்ணிட்டு போய் ஹண்ட் பண்ணிட்டு வர்றது, அதுக்காகவே வச்சிருந்தாங்க. ஓகே. ஸோ லாஸ்ட்டாக எல்லாம் அவங்களும் ஹண்டிங் பண்ணாங்க. அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் உங்களுக்கு வந்துட்டு போச்சிங். ஓகே. ஸோ வாட் இஸ் போச்சிங்? போச்சிங் வந்துட்டு என்னன்னா அவங்களுடைய எக்கனாமிக்கல் கெயின்ஸுக்காக ஒரு அனிமலை வந்துட்டு பிடிச்சி
எதர் தே வில் கில் இட் மேக்ஸிமம் டைம்ஸ், அதை வந்துட்டு கொன்று என்ன பண்ணிடுவாங்க, அதுக்கு தேவையான பொருள் எடுத்துக்கிறது. ஓகேங்களா, எக்கனாமிக் வேல்யூ, சம்டைம்ஸ் ஸ்கின். ஓகேங்களா, தென் இப்போ டஸ்க் ஃபார் எக்ஸாம்பிள் எலிஃபண்ட், நெயில்ஸ், டீத். ஓகே, ஸோ அதாவது மெடிசினல் பர்பஸ்க்கு அதெல்லாம் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது ஒரு எக்கனாமிக்கல் கெயின்ஸுக்காக எடுக்கிறது தான் போஷிங் இஸ் இல்லீகல். ஓகேங்களா, ரைட். ஸோ இது எல்லா ரீசன்ஸ்னாலுமே என்ன ஆயிடுச்சு, அங்கே டைகர் பாப்புலேஷன் கம்மியாயிடுச்சு. அண்ட் தென் 2008 வந்துட்டு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஓகே, ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா சரிஸ்கா டைகர் ரிசர்வ் 1978 ஓகேங்களா, ப்ராஜெக்ட் டைகர் கொண்டு வந்ததுக்கு அப்புறமா இட் பிகேம் அ டைகர் ரிசர்வ். ஓகே, அண்ட் இங்கே மேஜரான அனிமல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா பெங்கால் டைகர் அண்ட் அப்பார்ட் ஃப்ரம் தட் நார்மல் லெப்பர்டு, சீட்டா அந்த மாதிரி மற்றதில்ல. ஓகேங்களா, ஸோ பெங்கால் டைகர் மேஜரா. தென் இங்கே வந்துட்டு தோக் ட்ரீஸ் வந்துட்டு அதிகமாக இருக்கும். தோக், DHOK, தோக் ட்ரீஸ். ரொம்ப ஸ்பெசிஃபிக் எதுவும் இல்லை, பட் யூஸ்வலி இட் இஸ் லார்ஜ் ஹியர். ஓகேங்களா, டிஸ்டிங்டா அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இப்போ எப்படி எக்ஸ்டின்ட் ஆயிருச்சோ, எக்ஸ்டின்ட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுறோம், இன்ட்ரடியூஸ் பண்ணுறோம் இல்லையா. ஸோ இது வந்துட்டு லோக்கல் லெவலில் நடக்கிறது வித்தின் இந்தியா. ஸோ இந்த மாதிரி மேஜர் ரீலொகேஷன் ப்ராஜெக்ட் என்ன பண்ணோம் அப்படின்னா ப்ராஜெக்ட் சீட்டா. ஓகே, ஸோ அண்டர் எப்போ பண்ணோம், 2022. ஓகேங்களா, ரைட். யா, எங்கேருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா நமீபியாவிலேருந்து. ஓகே, ஸோ 2 டைம் கொண்டு வந்தோம். ஒன்று வந்துட்டு ஃப்ரம் நமீபியா 1 டைம், அண்ட் தென் தட் ஸோ வி பாட் 8 டைகர்ஸ். ஓகேங்களா, அந்த டைமில். தென் ஆஃப்டர் தட் 2023 வந்துட்டு அகெயின் சவுத் ஆஃப்ரிக்காவிலேருந்து நம்ம வந்துட்டு 12 சீட்டாஸ் வந்துட்டு நம்ம வந்துட்டு திரும்பவும் ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம். ஓகேங்களா, ரைட். ஸோ 2 டைம்ஸ் நம்ம வந்துட்டு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம். எங்கே ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா குனோ நேஷனல் பார்க். ஓகே, ஸோ இப்போ நம்ம 2 டைம் பண்ணதுமே குனோ நேஷனல் பார்க்கில் தான். ஓகேங்களா, ரைட். ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ், குனோ நேஷனல் பார்க். ஸோ அங்கே என்ன நெக்ஸ்ட். ஓகே, ஸோ வி ஹாவ் 2 டைப்ஸ் ஆஃப் சீட்டா. ஓகேங்களா, ஒன் இஸ் ஏஷியாட்டிக் சீட்டா, அனதர் ஒன் இஸ் ஆஃப்ரிக்கன் சீட்டா. அண்ட் ஏஷியாட்டிக் சீட்டான்றது தான் இந்தியாவில் ப்ரெசென்ட். ஓகேங்களா, அண்ட் இட் பிகேம் கம்ப்ளீட்லி எக்ஸ்டின்ட் இன் 1952. ஓகே, ஸோ 1952 எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. பட் இப்போ தான் நம்ம வந்துட்டு ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் இந்தியாவில். ஓகே, ஸோ இப்போ இங்கே இந்தியாவில் இல்லை. அண்ட் எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட்ஸ் ஒன்லி எக்ஸிஸ்ட் இன் ஈரான். ஓகேங்களா, ஈரானில் மட்டும்தான் இப்போதைக்கு இருக்குது. ஆஃப்ரிக்கன் சீட்டா இது இஸ் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட். ஓகேங்களா, எது ஏஷியாட்டிக் சீட்டா. அண்ட் ஆஃப்ரிக்கன் சீட்டா பொறுத்த வரைக்கும் அது வந்துட்டு ஓகே நல்ல பாப்புலேஷனில் தான் இருக்குது. ஓகேங்களா, ரைட். ஸோ அது வந்துட்டு என்டேஞ்சர்டு கேட்டகரியில் வந்துட்டு கிடையாது. ஓகே, ஸோ அதனால நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நம்மளுக்கு ஈரான்கிட்ட இருந்தால் வாங்கணும். ஏன்னா ஏஷியாட்டிக் சீட்டாங்கிறது அங்கே தான் இருக்குது. ஸோ இங்கே இருந்த சீட்டா வந்துட்டு இப்போ இல்லை. ஸோ எக்ஸ்டென்ட் ஆயிடுச்சு. இப்போ இந்த எக்கோசிஸ்டம்க்கு செட் ஆகிற சீட்டா எதுவாக இருக்கும், சேம் ஸ்பீசிஸ் இல்லையா. ஸோ அப்போ ஏஷியாட்டிக் சீட்டாவை தான் இங்கே நம்ம ரீஇன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கணும். ஸோ வி ஆஸ்ட் ஈரான். ஓகே, ஸோ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஓகே, பட் தே ஹேட் அ கண்டிஷன். என்ன அப்படின்னா இன் எக்ஸ்சேஞ்ச் வி ஹேவ் டு கிவ் ஒன் ஏஷியாட்டிக் லைன். ஓகேங்களா, ஸோ அந்த டைமில் ஏஷியாட்டிக் லைனே ஆல்ரெடி இங்கே என்டேஞ்சர்ட் ஸ்பீசிஸாக தான் இருக்குது. ஸோ அப்படி இருக்கு. அண்ட் இட் இஸ் லொக்கேட்டட் ஒன்லி டு கிர் ஃபாரஸ்ட். ஓகேங்களா, ஸோ அதுதான் ரொம்ப ஸ்பெசிஃபிசிட்டியானது. ஏஷியாட்டிக் லைன்ன்றது கிர் ஃபாரஸ்ட்டில் மட்டும்தான் இருக்குது. அண்ட் அவங்க ஏற்கனவே அங்கே வந்துட்டு லைக் லாட் ஆஃப் அதர் ப்ராப்ளம்ஸ் அது. ஓகேங்களா, வில் டிஸ்கஸ். ஸோ பாப்புலேஷன் அங்கேயே ப்ராப்பராக இல்லாதப்போ நம்ம எப்படி கொடுக்குறது. ஓகேங்களா, ஸோ அதனால நம்ம வந்துட்டு டிக்ளைன் பண்ணிட்டோம். ஓகேங்களா, ஆஃப்டர் தட் சரி நம்ம ட்ரை பண்ணி பார்ப்போம்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா ஆஃப்ரிக்கன் சீட்டா வந்துட்டு இப்போ இன்ட்ரடியூஸ் பண்ணிப்போம். ஸோ இப்போ இருக்கிற சீட்டா வந்துட்டு ஏஷியாட்டிக் சீட்டா கிடையாது, இட்ஸ் ஆஃப்ரிக்கன் சீட்டா. ஓகே, ரைட். ஸோ எங்கேருந்து நம்ம வாங்கியிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமீபியா. தென் ஆஃப்டர் தட் உங்களுக்கு வந்துட்டு சவுத் ஆஃப்ரிக்கா. ஸோ இந்த நமீபியா இந்த ரீஜன்ஸ்லாம் பார்த்தீங்க அப்படின்னா மேஜராக அவங்க என்ன அக்ரிமெண்ட் போட்டோம். ஓகே, நம்மளுக்கு என்ன ஃப்ரீயாக கொடுத்துருவாங்களா மாட்டாங்களே. ஸோ நம்மளுக்கு கொடுக்குறாங்கன்னா ஏதாவது பர்பஸ் இருக்கும் இல்லையா, ரைட். ஸோ அவங்க கொடுக்குறப்ப வி ஹேட் அன் அக்ரிமெண்ட். ஓகேங்களா, ஸோ மெமரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் வி ஹேவ் சைன். ஸோ அதில் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா இந்தியா ஹேவ் டு ஹெல்ப் இன் வைல்ட் லைஃப் மேனேஜ்மெண்ட், ரெஸ்டோரேஷன் ஆஃப் ஸ்பீசிஸ், எக்கோ டூரிசம், கெப்பாசிட்டி பில்டிங். இதெல்லாம் போக அப்பார்ட் ஃப்ரம் தட் ஒன் மெயின் திங் என்ன அப்படின்னா ஸோ சைட்ஸில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அப்பெண்டிக்ஸ் 1 அப்பெண்டிக்ஸ் 2 நம்மளுக்கு இருக்கும், ரைட். ஸோ அப்பெண்டிக்ஸ் 1 அப்படின்னா ஸ்ட்ரிக்ட்லி ப்ராஹிபிட்டட் ஃபார் ட்ரேட். ஓகேங்களா, அந்த அனிமலை வந்துட்டு கொன்று ட்ரேட்லாம் பண்ணவே கூடாது. அது அப்பெண்டிக்ஸ் 1. அப்பெண்டிக்ஸ் 2 அப்படின்னா லிமிட்டட் ட்ரேட் இஸ் அலவுட். ஓகே, ஸோ இந்த ரீஜன் ஆஃப்ரிக்கா ரீஜனில் இருக்கக்கூடிய எலிஃபென்ட்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அங்கே வந்துட்டு பாப்புலேஷன் ரொம்ப ஹியூஜாக இருக்குது. மோர் தென் லைக் 25,000 அந்த மாதிரி. ஓகேங்களா, ஸோ இட்ஸ் அ ஹியூஜ் பாப்புலேஷன் எஸ்பெஷலி இந்த நமீபியா, சவுத் ஆஃப்ரிக்கா இந்த ரீஜன்ஸில். ஓகேங்களா, ஸோ இவங்களுக்கு என்ன அப்படின்னா ஒன்ஸ்
நீங்கள் ரீட் பண்ணுற எல்லா டைமுமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அவங்க வந்துட்டு ட்ரேடுக்கு வந்துட்டு அலோவன்ஸ் கேட்குற மாதிரி இருக்கும். ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த ட்ரேடு அலோவன்ஸ் ஏன் கேட்குறாங்க, எது கேட்குறாங்க, ரைட்? ஸோ இப்போ அவங்க வந்துட்டு சைட்ஸில் என்ன பண்ண சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்தியாவை வந்துட்டு அதாவது உங்களுக்கு இந்த ஐவரி ட்ரேடுன்றது இட்ஸ் கம்ப்ளீட்லி பேண்ட். ஓகே, ஸோ அந்த பேனுக்கு அகைன்ஸ்டாக பேச சொல்லுவாங்க. ஓகே, ஸோ ஆன்டி ஐவரி ட்ரேடு ஸ்டாண்ட்ஸ் தான் இந்தியா வாஸ் ஆல்வேஸ் டேக்கிங். ஓகேங்களா? எப்பயுமே இந்தியா இஸ் அகைன்ஸ்ட் ஆன்டி ஐவரி. ஓகே, பட் ஃபர்ஸ்ட் டைம் என்ன பண்ணாங்க அப்படின்னா சைட்ஸில் வந்து இந்தியா வந்துட்டு அதுக்கு ஓகேவா ஃபேவரட்ஸ் பண்ணாங்க. எதுக்காக அப்படின்னா இந்த நமீபியா இருந்து நம்மளுக்கு சீட்டா இன்ட்ரடியூஸ் பண்ணணுன்றதுனால. ஓகேங்களா? வி ஹேட் அன் அக்ரிமெண்ட் ரிகார்டிங் திஸ். ஓகே, ஸோ ஏன் ஒத்துக்கிட்டாங்கன்னா சீட்டா கொண்டு வந்ததுக்காக. ஸோ அப்போ இந்த ஆன்டி ஐவரி ட்ரேடுன்றது வந்துட்டு கரெக்டா, இந்தியா எப்படி அதுக்கு சப்போர்ட் பண்ணலாம். ஓகே, ஸோ இந்த ஐவரி ட்ரேடுன்றதை எப்படி பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம கில் பண்ணி அந்த அனிமலோட டஸ்க் எடுப்போம். ஓகேங்களா? யூஸ்வலாக இதுதான் போச்சிங் ஹண்டிங் இது எது பண்ணாலும் நடக்கிறது. ஓகே, இல்லை இறந்து போன அனிமல்ல இருந்து டஸ்க்கை ரிமூவ் பண்ணுவோம். ஓகே, ரைட். ஸோ இவங்க கிட்டக்க ஆல்ரெடி இறந்து போன அனிமலோட டஸ்க். ஓகேங்களா? தென் அப்பார்ட் ஃப்ரம் தட் தே சீஸ்டு அண்டர் போச்சிங். ஓகேங்களா? ஸோ போச்சிங் ஹண்டிங் பண்ணுறப்போ சீஸ் பண்ணது எல்லாமே. ஓகேங்களா? இல்லீகல் ட்ரேடுக்காக இது எல்லாமே தே ஹேவ் அ ஸ்டாக் பை. ஓகே, ஸோ இந்த ஸ்டாக் பையில் சேல் பண்ணணும் அவங்க. ஓகேங்களா? அதுக்காக தான் அவங்க பெர்மிஷன் கேட்குறாங்க. ஓகேங்களா? பட் அண்ட் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்க பெர்மிஷனும் கொடுத்துருவாங்க. நாங்கள் ஃப்ரெஷ்ஷாக அனிமல்ஸை கில் பண்ண போகிறது கிடையாது. வி ஆல்ரெடி ஹேவ் அ லாட் அண்டர் ஸ்டாக் பை. ஸோ அதை ட்ரேட் பண்ண விட்டீங்க அப்படின்னா எங்களுக்கு வந்துட்டு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும், எக்கானமிக்கு வந்துட்டு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு சொல்லிட்டு கேட்பாங்க. ஓகேங்களா? அண்ட் சைட்ஸ்லையுமே பெர்மிஷன் கொடுப்பாங்க ஃபர்ஸ்ட். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா அரௌண்ட் ஒரு 1990s இருந்து 2008 வரைக்குமே தே ஹேவ் அலௌடு ட்ரேடிங். பட் என்ன ஆகும் அப்படின்னா இந்த பீரியட்ல போச்சிங் வந்துட்டு அதிகமாக இருக்கிறதையும் தே ஹேவ் நோட்டட். ஓகே, ஸோ அப்போ ஸ்டாக் பைலிங் இல்லாமல் போச்சிங்கும் அதிகமாக நடக்குது. அப்போ நம்ம இதை அலோவ் பண்ணுறதுனால போச்சிங் வந்துட்டு நடக்குதுன்னு சொல்லிட்டு ஆஃப்டர் தட் தே ஹேவ் பேண்ட் இட் கம்ப்ளீட்லி. ஓகேங்களா? ஸோ இப்போ கரண்டாக பார்த்தோம் அப்படின்னா இட் இஸ் பேண்ட். ஓகே, ஸோ அதனால தான் என்ன பண்ண சொல்கிறாங்க, ஸோ நமீபியா ஹஸ் லாட் ஆஃப் ப்ரொபோசல்ஸ் நிறைய வைக்கிறாங்க சைட்ஸ் கிட்டக்க. இந்த மாதிரி ஆன்டி போச்சிங் ஆன்டி ஐவரி ட்ரேடை வந்துட்டு நீங்கள் எடுக்கணும். ஓகேங்களா? ஸோ சப்போர்ட் பண்ணணும் எங்கள் எக்கோசிஸ்டம்க்கு அப்படின்னு சொல்லி இன்னும் சொல்லிட்டு தான் இருக்காங்க. ஓகேங்களா? ஸோ இதுதான். ஸோ தே ஆர் ஆஸ்கிங் நாட் ஃபார் ஃப்ரெஷ் கில்லிங். ஓகேங்களா? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஸ்டாக் பையில செல் பண்ணுறதுக்காகத்தான் கேட்குறாங்க. ஓகேங்களா? பட் நம்மளுக்கு இது வந்துட்டு வெளியில தெரியுது. ஓகேங்களா? ஸோ உள்ளுக்குள்ளேயே வந்துட்டு மேபி அவங்க வந்துட்டு போச்சிங் வந்துட்டு அதிகமாயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ இன்டைரக்ட்லி இட் மே இன்ஃப்ளூயன்ஸ். ஸோ அந்த ரீசன்ஸ்னால ஸ்டில் இட் இஸ் நாட் அலோட். ஓகே, அண்ட் ஆஃப்டர் தட் நம்ம வந்துட்டு ஒரு சிம்பாலிக்கா ஒரு தேங்க்யூ சொல்ற மாதிரி we have given a female leopard to Namibia. ஓகே, ஸோ இப்போ எங்கே மாற்றிருக்கோம்னு சொன்னோம், குனோ நேஷனல் பார்க். ஓகேங்களா? ஸோ இதுதான் குனோ நேஷனல் பார்க். ஸோ இந்த ஏரியாவே பார்த்தீங்களா ஒரு மாதிரி ட்ரையான ரீஜன் தான், ரொம்ப திக் ஃபாரஸ்ட் கிடையாது. ஓகே, ஸோ இட்ஸ் அ ட்ரை டெசிடுவஸ் ஏரியா. ஓகே, ரைட். ஸோ எங்கே இருக்குது, இட்ஸ் லொக்கேட்டட் இன் மத்திய பிரதேஷ் அண்ட் குனோ ரிவர் இஸ் தேர். ஓகே, அண்ட் இது வந்துட்டு பிகேம் அ நேஷனல் பார்க் இன் 2018. ட்ரை டெசிடுவஸ் சவானா கிராஸ்லேண்ட் பேச்சஸ் வந்துட்டு உங்களுக்கு அங்கங்கே இருக்குது. ஓகேங்களா? என்ன பேச்சஸ் இருக்கு? சவானா கிராஸ்லேண்ட். ஓகே, ஸோ சவானா டைப் ஆஃப் கிராஸ்லேண்ட்ஸ். ஓகே, அண்ட் இங்கே என்டேஞ்சர்டு ஸ்பீசிஸ்னு மேஜராக இருக்கக்கூடியது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியன் வுல்ஃப் அண்ட் சம் அதர் வல்ச்சர் ஸ்பீசிஸ். இது எல்லாமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஸோ ஒயிட் ரம்டு வல்ச்சர், இந்தியன் வல்ச்சர், ரெட் ஹெடட் வல்ச்சர், இது எல்லாமே கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டு. ஓகே, ஸோ எப்போ இந்த மாதிரி நீங்கள் நியூஸில் படித்து இந்த மாதிரி கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்டுன்னு வருதோ அந்த ஸ்பீசிஸை பற்றியும் நீங்கள் படிக்கணும். ஓகேங்களா? ரைட். ஸோ ஸ்பெசிஃபிக்காக போய் அந்த ஸ்பீசிஸ் என்ன, அந்த இல்லை எதனால என்டேஞ்சர் ஆயிருக்கு, ஓகேங்களா, அதோட இம்பார்ட்டன்ஸ் என்ன, சில கேரக்டரிஸ்டிக்ஸ் அது ரிலேட்டட். ஏன்னா வி ஹேவ் ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா எலிஃபென்ட் பற்றிலாம் அவரோட கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஓகேங்களா? ஸ்பீசிஸை பற்றி தான் கேட்டிருந்தாங்க. ஓகே, ஸோ சான்சஸ் ஆகுது. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இதை எப்போ பார்த்தோம் எக்ஸ்டென்ஷன் ரீசன்ஸ்னால வர்றது. அண்ட் ஆஃப்டர் தட் இன்ப்ரீடிங் ஆர் டிசீஸ் ஆர் டிசாஸ்டர்ஸ், இந்த ரீசன்ஸ்னாலையும் என்ன பண்ணுவாங்க, இதெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்துட்டு டிரான்ஸ்லொகேஷன் வந்துட்டு பண்ணுவாங்க. ஓகே, ஸோ இன்ப்ரீடிங் அப்படின்றது என்ன அப்படின்னா ஸோ வித்தின் அ பாப்புலேஷன். ஓகேங்களா? அவங்களுக்குள்ளேயே ப்ரீடிங் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ அதனால வந்துட்டு வரக்கூடிய டிசீசஸ், ஓகேங்களா, எதுவாக இருந்தாலும் அதை நம்ம என்னன்னு சொல்கிறோம், வித்தின் த பாப்புலேஷன் இட் இஸ் ஹேப்பனிங். ஸோ இட் இஸ் நோன் அஸ் இன்ப்ரீடிங். ஓகே, ரைட். ஸோ இப்போ இன்ப்ரீடிங் இருக்குது அப்படின்னா என்ன ஆகும், ஒரு டிசீஸ் இருந்துச்சு அப்படின்னா, ஜெனட்டிக் டிசீஸே இருந்துச்சு அப்படின்னா வித்தின் அ பாப்புலேஷன் இட் வில் கீப் ஆன் ரிப்பீட்டிங். ஓகேங்களா? ரைட். அந்த பாப்புலேஷனுமே வந்துட்டு வளராது. ஓகேங்களா? ஜீன் பூலும் வந்துட்டு உங்களுக்கு என்ன ஆகும்னா சுருங்கிக்கிட்டே வந்து. ஓகே, ஸோ அதனால இன்ப்ரீடிங் எப்பவுமே இருக்கக்கூடாது. ஸோ இன்ப்ரீடிங் ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா தே வில் இன்ட்ரடியூஸ் அ நியூ இண்டிவிஜுவல். ஓகேங்களா? வேற எங்கேயாவது இருந்து நியூ இண்டிவிஜுவல் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க ஃப்ரம் அ ஹெல்தி சோர்ஸ் பாப்புலேஷன். ஓகே, ரைட்.
ரைட். ஸோ அது வந்துட்டு இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு கொண்டு வரும். இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இந்தியன் ரைனோ விஷன். ஸோ லான்ச் இன் 2020 சாரி 2005. ஸோ 2020ன்றது என்ன அப்படின்னா டார்கெட் இயர். ஓகேங்களா. ஸோ வித்தின் 2020 தே ஹேவ் டு அச்சீவ் திஸ் 3000 இண்டிவிஜுவல்ஸ் வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு 1 ஆண்டு ரைனோ வந்துட்டு இருக்கணும் அப்படிங்கிறத அச்சீவ் பண்ணணுன்றது அவங்களோட டார்கெட். ஸோ அதனால இந்தியன் ரைனோ 2020 விஷன் பேர். ரைட். ஓகே. ஸோ அண்டர்டேக்கன் பை அசாம் ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் அண்ட் அதர் டிபார்ட்மெண்ட்ஸ் ஆல்சோ. ஓகே. ஸோ எதுக்காக 1 ஆண்டு ரைனோ வந்துட்டு நம்ம பாப்புலேஷன் இன்க்ரீஸ் பண்ணுறோம் to 3000. எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 ப்ரொடெக்டட் ஏரியாஸ், அதாவது காசிரங்கா நேஷனல் பார்க்கில் இருந்து, அதாவது அது ஒரு ஏரியாவில் மட்டும்தான் இட்ஸ் ரெஸ்ட்ரிக்டட். ஓகேங்களா. அந்த ஏரியாவில் மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 1 ஆண்டு ரைனோ இருக்கு அப்போ. ஸோ அந்த ஏரியாவை தவிர்த்து மீதி இருக்கிற ஏரியாஸில் எல்லா இடத்துலையுமே கொண்டு வரணும் அப்படிங்கிறதான் இந்த ப்ராஜெக்டிவ். ஓகே. ரைட். ஸோ இந்த ப்ராஜெக்ட்ல மேஜரான ஒரு விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா இட்ஸ் நாட் அலோன் ஜஸ்ட் ரிலேட்டட் டு இன்ப்ரீடிங். ஓகேங்களா. இட் இஸ் ரிலேட்டட் டு டிசாஸ்டர் ஆல்சோ. ஸோ இட் இஸ் லொக்கேட்டட் இன் நியர் த பிரம்மபுத்திரா ஃப்ளட் பிளைன். ஓகேங்களா. ஸோ பிரம்மபுத்திரால அடிக்கடி அங்கே வந்துட்டு ஃப்ளட் நல்லாவே வரும். ஓகேங்களா. ஸோ ரிவர் கோர்ஸ் கூட சேஞ்ச் ஆகும் அங்கே பிரம்மபுத்திரால. ஓகே. ஸோ அதனால அதிகமாக அனிமல்ஸ் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுது அப்படின்றதுனால தான் இதை வந்துட்டு அவங்க கொண்டு வந்திருக்காங்க. ஓகேங்களா. ஸோ டிசாஸ்டர் ரிலேட்டடுக்கும் எக்ஸாம்பிள் இதுதான். ஓகேங்களா. ரைட். நெக்ஸ்ட் டிசீஸ்க்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா டிரான்ஸ்லொகேஷன் ஆஃப் ஏசியாட்டிக் லைன். ஓகே. ஸோ இந்த ஒரு ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரே ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவில் இருக்கிறதா இது ரெண்டுக்குமே ப்ராப்ளம். ஓகேங்களா. அப்போ அதுக்காகத்தான் நம்ம எதுக்காக பண்ணுறோம், பாப்புலேஷனை காப்பாற்றுறதுக்காக. ஓகேங்களா. அதுக்காகத்தான் நம்ம வேற ஏரியாவுக்கு டிரான்ஸ்லொகேட் பண்ணுறோம். ஸோ ஃப்ரம் கிர் ஃபாரஸ்ட் டு சேம் குனோ நேஷனல் பார்க். இப்போ நம்ம பார்த்தோம்ல அதனால தான் கிராஸ்லேண்ட் டைப்புன்னு பார்த்தோம். ஓகேங்களா. ஸோ சவானா கிராஸ்லேண்ட் பேச்சஸ்ன்னு பார்த்தோம்ல. ஸோ சிமிலராக ஒரு லைன் எங்கே இருக்கும் அப்படின்னா ஜென்ரலாக ஃபாரஸ்ட்டில் இருக்காது. ஓகேங்களா. கிராஸ்லேண்டில் தான் ஜென்ரலாக இருக்கும். ஓகேங்களா. பட் வி கால் இட் அஸ் த கிங் ஆஃப் ஃபாரஸ்ட். ஓகே. ரைட். ஸோ இங்கே இந்தியாவில் மட்டும்தான் அந்த கிர் ஃபாரஸ்ட்டில் வந்துட்டு அது இருக்குது. ஓகேங்களா. ஸோ அந்த கிர் ஃபாரஸ்ட்ல இருந்து இவங்களை வந்துட்டு குனோ நேஷனல் பார்க்குக்கு வந்துட்டு நம்ம ஷிஃப்ட் பண்ண போகிறோம். ஓகே. ரைட். ஸோ இது மேஜராக எதுக்காக பண்ணோம் அப்படின்னா ஸோ பிகாஸ் ஆஃப் கெனைன் டிஸ்டெம்பர் வைரஸ். ஸோ இந்த டிசீஸ் அவுட் பிரேக் ஆனதுனால பாப்புலேஷன் உங்களுக்கு வந்துட்டு டிக்ளைன் ஆக ஆரம்பிச்சுட்டு ஸோ வி ஆர் ஷிஃப்டிங் இட். ஓகே. ரைட். ஸோ இதில் இந்த ஷிஃப்ட் பண்ணுறதுலையுமே என்ன ப்ராப்ளம்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு குஜராத் கவர்மெண்ட் வந்துட்டு இட்ஸ் நாட் அலோவிங், தே ஆர் டிலேயிங் த ப்ராஜெக்ட் பிகாஸ் தே கன்சிடர் இட் அஸ் ப்ரைட் ஆஃப் குஜராத். ஓகேங்களா. ஸோ கிர் லைனுங்கிறது எங்களோட ப்ரைடு, நாங்கள் வந்துட்டு வேற ஒரு ஸ்டேட்டு கொடுத்துட்டோம்னா அப்போ அவங்க ஊர்லேயும் இருக்கும், இதுக்கும் அதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா. ஸோ தே ஆர் ரெஃப்யூசிங் இட். ஓகே. அண்ட் சுப்ரீம் கோர்ட் என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா 2013 தே ஹேவ் கிவன் ஆர்டர் லைக் தே ஹேவ் டு ட்ரான்ஸ்ஃபர் கண்டிப்பாக பண்ணியே ஆகணும் டிரான்ஸ்லொகேட்டர் அப்படின்னு சொல்லி தே ஹேவ் கிவன் த ஆர்டர். ஓகே. ரைட். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா காசிரங்கா நேஷனல் பார்க் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட். ஓகே. இப்போ நம்ம பார்த்ததுலேயே இது ஒன்று தான் யுனெஸ்கோ வேர்ல்ட் ஹெரிட்டேஜ் சைட்டில் வருது. ஓகேங்களா. அது இல்லாமல் கியோலாடோ நேஷனல் பார்க் அதுவும் வந்துட்டு யுனெஸ்கோ சைட்டு தான். ஓகே. ஸோ இப்போ பார்த்ததுல தென் அசாம் இட் இஸ் லொக்கேட்டட் இன் அசாம் அண்ட் பிக் 5. ஸோ யூ ஹேவ் 5 பிக் மேமல்ஸ் இன் காசிரங்கா. ஓகேங்களா. ஸோ 1 ஆண்டு ரைனோ நம்மளுக்கு தெரியும். தென் ஏசியாட்டிக் எலிஃபென்ட் இஸ் ஆல்சோ தேர். அண்ட் இது ரெண்டுமே வந்துட்டு இட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன், வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் பாப்புலேஷன்ல இது ரெண்டுமே எங்கே லொக்கேட் ஆயிருக்கு, காசிரங்கால இருக்கு. தென் ராயல் பெங்கால் டைகர். ரைட். தென் ஏசியாட்டிக் லைன். சரி, சரிஸ்கால வந்துட்டு இன்ட்ரோடியூஸ் பண்ணதும் டைகர் தான். என்ன டைகர்னா ராயல் பெங்கால் டைகர் தான். ஓகேங்களா. ஸோ இதுவும் ராயல் பெங்கால் டைகர். தென் தென் ஈஸ்டர்ன் ஸ்வாம்ப் டியர். ஓகே. வெயிட் ஐ மிஸ்ட் ஒன். ஓகே. ரைட். ஸோ இங்கே வந்துட்டு இம்பார்ட்டன்ட் பேர்ட் ஏரியா கீழே வந்துட்டு இது வருது. ஓகேங்களா. ஸோ யூ ஹேவ் லாட் ஆஃப் பேர்ட்ஸ், மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வந்துட்டு நிறைய வரும். ஓகே. வெயிட் ஐ see the country. நெக்ஸ்ட் கிர் நேஷனல் பார்க் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ இட்ஸ் லொக்கேட்டட் இன் குஜராத். அண்ட் இம்பார்ட்டன்டானது என்னன்னா அங்கே ரிவர் ஓடுறது. ஓகேங்களா. ஹிரன் ரிவர். ஸோ லாட் ஆஃப் பெரினியல் ரிவர்ஸ் அங்கே இருக்கு. அதில் இம்பார்ட்டன்ட் நிறைய ரிவர்ஸோட சோர்ஸஸ் அங்கே தான். ஓகேங்களா. ஸோ மெயினான ரிவர் ஹிரன் ரிவர். இந்த ஹிரன் ரிவர்ல வந்து இந்த கமலேஸ்வர் டேம் இஸ் லொக்கேட்டட். ஓகே. ஸோ தட் கமலேஸ்வர் டேம்ல பார்த்தீங்கனாலே நம்மளுக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஸ்பீசிஸ் இருக்கும், மார்ஷ் crocodiles எல்லாம் இருக்கும். ஓகேங்களா. ஸோ திஸ் இஸ் நோன் அஸ் த லைஃப் லைன் ஆஃப் கிர். ஓகேங்களா. ரிவர் மட்டும் கிடையாது, அந்த கமலேஸ்வர் டேம். ஓகேங்களா. அதை தான் நம்ம லைஃப் லைன் ஆஃப் கிர்ன்னு சொல்றோம். ஓகே. ரைட். ஸோ காசிரங்கா இஸ் லொக்கேட்டட் ஹியர். ஸோ பிரம்மபுத்திரா வந்துட்டு இப்படி தான் போகும். ஓகேங்களா. ஸோ அதனால ஆஃபன் இட் வில் பி ஃப்ளட்டட். ஓகே. ஸோ அதனால தான் ஃப்ளட் பிளைன் இருக்கிறதுனால நம்ம டிரான்ஸ்லொகேட் பண்ணி மற்ற நேஷனல் பார்க்ஸுக்கு மாற்றிருக்கோம். ஓகே. ஓகே. ஸோ யூசஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஸோ ரெஸ்டோர் த ஸ்பீசிஸ். ஓகேங்களா. ஸோ அங்கே எக்கோசிஸ்டம் வந்துட்டு ரெஸ்டோர் பண்ணுறோம்.
ஜெனட்டிக் டைவர்சிட்டிக்காக, தென் எக்கோசிஸ்டம் பேலன்ஸ், தென் எக்கோ டூரிசம், லோக்கல் லிவ்லிஹுட், இது எல்லாமே வந்துட்டு வளர்றதுக்காக. ஓகேங்களா? ஸோ இதில் டேஞ்சர்ஸ், அதாவது இதில் என்ன ப்ராப்ளம்னா, ஈவன் நம்ம இப்போ டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்கோம்ல சீட்டா, ஸோ அதுலேயுமே பார்த்தீங்கன்னா நிறைய சீட்டா இறந்துருச்சு. ஓகேங்களா? ஸோ தேர் இஸ் அ ஹை ரேட் ஆஃப் மார்டாலிட்டி ரிஸ்க். ஓகே, ஸோ பிகாஸ் அந்த எக்கோசிஸ்டம் பழகுமான்னு நம்மளுக்கு தெரியாது. ஓகேங்களா? ஸோ மார்டாலிட்டி ரிஸ்க் இருக்கு. பட் இருந்தாலும் இந்த சீட்டா பார்த்தீங்க அப்படின்னா இட் ஹஸ் கிவன் பர்த் டு நியூ கப்ஸ். ஓகேங்களா? இருக்கு, பட் ஸ்டில் மார்டாலிட்டி அதிகமாக தான் இருக்கு. ஓகே, தென் ஹேபிடேட் லிமிடேஷன். ஸோ ப்ரே பேஸ் பத்தாம போகும். ஓகேங்களா? அண்ட் அவங்க வந்துட்டு பழக்கப்பட்டிருக்க மாட்டாங்க இல்லையா? ஸோ அதனால வெளியில ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ் வந்துட்டு வர்றதுக்கான சான்சஸ் இருக்கு. ஹியூமன் அனிமல் கான்ஃப்ளிக்ஸ் வந்துச்சுனாலும் தே வில் டூ டிரான்ஸ்லோகேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்க அப்படின்னா அரிக்கொம்பன் சொல்லிட்டு இந்த கொம்பன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எலிஃபென்ட். ஓகேங்களா? ஸோ அதை வந்துட்டு டிரான்ஸ்லோகேட் பண்ணாங்க கேரளாவில். ஓகேங்களா? ஸோ அது வந்துட்டு ஒன்று. ரைட், தென் பொலிட்டிக்கல் அண்ட் லீகல் ஹர்டில்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா குஜராத் கவர்மெண்ட் தே ஆர் டிலேயிங் த ப்ராஜெக்ட்ஸ். ஓகேங்களா? அது ஒன்று. அண்ட் ஈவன் அப்ரூவல் எல்லாம் ஓகே ஆயிடுச்சு, ஸ்டில் பார்த்தீங்க அப்படின்னா இட் இஸ் நாட் டன். எங்கள் குனோக்கு வந்துட்டு நம்ம லைனை வந்துட்டு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறது. ஓகேங்களா? ரைட், பட் இட் இஸ் அண்டர், அதாவது இன்னும் ப்ராசஸில் தான் இருக்கு. அப்ரூவ் ஆயிடுச்சு, ஆனால் இன்னும் லைனை மட்டும் நம்ம டிரான்ஸ்லோகேட் பண்ணாமல் வச்சுருக்கோம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு மேஜர் ரீசன் என்ன, ஒன்று குஜராத் கவர்மெண்ட், அனதர் ஒன் இஸ் நம்ம ப்ராஜெக்ட் சீட்டாவும் அதே ஏரியாவில் தான் டிரான்ஸ்லோகேட் பண்ணியிருக்கோம் இல்லையா? ஸோ அதுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்ததுனால இன்னும் அதை நம்ம பண்ணலை. ஓகே, ரைட். தென் ஹை காஸ்ட். அஃப்கோர்ஸ் இங்கே நீங்கள் வந்துட்டு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாற்றணும் அப்படின்னா அதுக்கு காஸ்ட் அதிகமாக செலவாகும். அண்ட் லாங் டேர்ம், இப்போ வரைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், குனோ நேஷனல் பார்க்கில் சீட்டா வந்துட்டு மானிட்டர் பண்ணிகிட்டே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே வந்துட்டு சேலஞ்சஸ் இன்வால்வ் இன் டிரான்ஸ்லோகேஷன். ஓகே, ரைட். ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடே. தேங்க்யூ.